அன்புக்குரிய இதய எண்ணெய் ஊடக இறைமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே மிக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் செபிக்க இருக்கிறோம். உலக நாடுகளிலே நடக்கின்ற பிரச்சனைகள், போர்கள் மறைய வேண்டும்படியாக, மாற வேண்டும்படியாக செபிக்க இருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளால் எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ உயிர்கள் மாய்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ உறவுகள் அன்றாட வாழ்வுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதோ உலக நாடுகளில் நடக்கின்ற பிரச்சனைகள் கடைக்கோடி வரை பாதிப்பிலே உருவாகி கொண்டிருக்கிறது. சாதாரண மக்கள் அன்றாட வாழ்வுக்காக ஏங்கி தவிக்கின்ற, கஷ்டப்படுகின்ற ஒரு சூழலிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாடுகளுக்குள் அமைதி ஏற்பட வேண்டும்படியாக, இந்த நாடுகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும்படியாக, அதன் வழியாக அன்றாட சாதாரண மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்க வேண்டும்படியாக, அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும்படியாக, நாட்டு தலைவர்கள் நல்ல புரிதலோடு வாழ வேண்டும்படியாக இந்த எளிய ஜெபத்தை இந்த நாட்டு அமைதிக்காக, நாட்டு தலைவர்களுடைய அமைதிக்காக, ஒற்றுமைக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. மன்றாடுவோமா. ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம் ஐயா, புகழுகின்றோம். இதோ இந்த நாளிலே நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த எளிய ஜெபமானது அமைதியின் ஜெபமாக, நாடுகளுக்குள் அமைதியை உருவாக்குகின்ற ஜெபமாக, நாட்டு தலைவர்கள் மத்தியிலே நல்ல உறவை ஏற்படுத்துகிற ஜெபமாக மாற வேண்டும். ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனைகளால் உருவாகின்ற அன்பு உறவுகள் அமைதியிலும் உறவிலும் உருவாக வேண்டும். இதோ இந்த உலக நாடுகளுக்குள் நடக்கின்ற பிரச்சனைகள் வழியாக பல்வேறு உறவுகள், எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதோ பல உயிர்கள் மாய்ந்து கொண்டிருக்கிறது. இதோ நிம்மதியில்லாத ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் பல மக்களுக்கு. ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு அரணாக, கோட்டையாக இருந்து அமைதியை ஏற்படுத்துகின்ற அன்பு கடவுள் நீர் மட்டுமே, உம்மால் மட்டுமே கூடும். ஆண்டவரே, இதோ உலக தலைவர்களுக்கு நீர்தானே ஆசீர்வாதத்தை பொழிந்து வழிகாட்டுதலை கொடுத்து நல் உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்க, நாடுகளுக்குள் நல்ல அமைதியை உருவாக்க, அதன் வழியாக எல்லா மக்களும் மகிழ்ந்திருக்கக்கூடிய அருளையும் ஆசிரியரையும் கொடும். ஆண்டவரே, இதோ கடைகோடி மக்கள் வரை இருக்கக்கூடிய உறவுகள் பாதிக்கப்படாமல் இருக்க நல் வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடும். ஆண்டவரே, எடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல முயற்சிகள் வெற்றியாக வேண்டும்படியாக உறவை பலப்படுத்தி அனைவரும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் நல் உறவுகளோடும் வாழ வேண்டும்படியாக இந்த நாளிலே சிறப்பான ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் அனைத்து முழுமையாக்க கூடும் ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேட்டு இதோ உறவுகளையும் ஏற்படுத்தி அமைதியான சூழலையும் ஏற்படுத்த அருள் தர வேண்டும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.